Oh, thank you, Lord Jesus. Oh, உங்களை அழைக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Oh, hallelujah. Oh, கரங்களை நடத்தினீரே, கரங்களை பிடித்து, oh, உங்களை தாங்கி சென்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Oh, we are here to give you thanks, Lord Jesus. Oh, நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. Oh, thank you, Lord Jesus. Oh, hallelujah. Oh, thank you, Jesus. We glorify you, Lord Jesus. Oh, உமக்கு நன்றி தகப்பனே. Oh, hallelujah. Oh, உங்களை தாயின் கருவிலே உருவாக முதல் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீ தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சபையை உம்முடைய இரத்தத்தினால் சிந்தி நீ உழைத்த தேவன் தகப்பனே. நீ கட்டின சபை தகப்பனே. இந்த சபையை உருவாக முதலே நீ பெயர் சொல்லி அழைத்த இந்த சபையிலே ஒருவர்களும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீ தகப்பனே. எல்லா கரங்களை தந்து பாடலை பாடுவோமா? Come on. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவில நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். என் ஆசியாரே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். தாயின் கருவிலை நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். நன்றி வழி செலுத்தியே நான் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி வழி செலுத்தியே ஜீவன் தந்தவர் நன்றி வழி செலுத்தியே நான் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி வழி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாவியாகவான் பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தேன். நான் உன்னை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தேன். பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தேன். நன்றி வழி செலுத்தினேன், நான் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி வழி செலுத்தினேன், ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி வழி செலுத்தினேன், இயேசுவை பாடுவோமா? இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி வழி செலுத்தினேன், ஜீவன் தந்தவரை துணை நின்று திகழ்ந்த நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே.
பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கர்த்தரை நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கர்த்தரை நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவோம். கரங்களை தட்டி கம்பீரமாக சந்தோஷத்தோட நம்முடைய தேவனை நாங்கள் நன்றி பலிகளை செலுத்தி நாங்கள் அவருக்கு துதி பலிகளை செலுத்துவோமா? ஓ thank you Lord Jesus. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓ thank you Lord Jesus. ஓ நான் அழிகின்ற நேரத்தில் நான் அழிகின்ற நேரத்தில் நீர் என்னை தேடி வந்தீர் தகப்பனே. ஓ thank you Lord Jesus. Oh, because of all the pressure, because all of the stress, when I was about to go down, you lifted me up, Lord Jesus. Oh, நான் தாழ்ந்து போகிற நேரத்தில் நீர் என்னை தூக்கி உயர்த்தினீர் தகப்பனே. ஓ நீர் என்னை கண்களை மேலே தூக்கி வைத்தீர் தகப்பனே. ஓ நீர் என்னை வெட்கப்படத்தை செய்யவில்லை தகப்பனே. ஹல்லேலூயா. என்னை தலை நிமிர்ந்து நடக்க வைத்தீர் தகப்பனே. உமக்கு நன்றி. சாலமோன் ஒரு முதலாக தேவனுக்கென்று ஒரு நிலையான வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். Solomon was building a temple for God. 480 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலம் இல்லாமல் இருந்தது. For around 480 years there was no permanent place to worship God. 7 வருஷம் மிகவும் நேர்த்தியான திறமையான ஜனங்களை வைத்து அந்த ஆலயத்தை சாலமோன் ஸ்தாபிக்கிறார். Around 7 years he chosen a fine people and he was constructing the temple for God. அவர் ஆலயத்தை கட்டி முதலாவது செய்கிற காரியம், After he built the temple, what he did first? முழங்கால் படியிட்டு He kneeled down பலியிடத்திற்கு நேராக near the altar. தன்னுடைய இரு கரங்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து He lifted two of his hands. தனக்காக தன்னுடைய ராஜ்யம் நிலைநிற்கும்படியாக அல்ல, not for his own kingdom. இன்னும் அதிக தேசங்களை அவனுக்காக தரும்படியாக அல்ல, he is not asking God to give more nations. இன்னும் மிகுந்த செல்வந்தனாய் அவன் ஆகும்படியாக அல்ல, not to increase his richness. தன் இரு கரங்களையும் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து he lifted two of his முழங்கால் hands, படியிட்டு kneel down. ஜனங்களுக்காய் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். He was praying for others. அவன் இப்படியாய் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We could read what he said. என் ஜனங்கள் வியாதிப்படும்போது அவருடைய வியாதியை நீர் சுகமாக்கும். God heal my people when they are sick. என் தேசத்துல வறட்சி உண்டாகும் போது என் தேசத்திற்கு சேமத்தை தாரும். God, when our land faces famine, flourish our land. என் தேசத்துல கொள்ளை நோய் உண்டாகும் போது அந்த கொள்ளை நோயை நீர் மாற்றும். When plague comes to my land, heal this land. என் ஜனங்கள் எதிரிகள் நிமித்தமாய் தோல்வியை சந்திக்கும் போது அவர்களுக்கு வெற்றியை கிடைக்க பண்ணும். Lord, if my people face failure by enemies, என் ஜனங்கள் பாவம் செய்யும்போது அவருடைய பாவத்தை அவர்கள் தன்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல வரும்போது அவருடைய பாவத்தை மன்னியும். When they do sins, when they come near you, please forgive them. இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்களும் செவிகளையும்
காணுகிறவைகளுமாய் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும்படியாய் செய்யும். Whatever the prayers are made in this place, please have a look on it and open your ears for that prayer. அவன் அவனுடைய தன் சொந்த பலத்தை இந்த வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. Bible says like this. தாயின் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகளிலே சாலமனை போல ஞானம் உள்ளவர்கள் யாரும் இதுவரை எழும்பினதில்லை. Out of all sons, Solomon is a wise king. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவன் தன்னுடைய சொந்த சுயபலத்தை சார்ந்து அவன் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. He didn't lean on his own strength and do anything. அவன் தேவனையே சார்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். He always மற்றவர்களுக்காய் பரிதபிக்கிறதை பார்க்கிறோம். He had a compassion. அப்படி செய்கிறதான வேளையிலே உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. That time God sent his fire. அவனுடைய ஸ்துதி பலிகளை எல்லாம் சுகந்த வாசனையாய் நுகர்ந்தது. God accepted all the sacrifice. தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. God filled his glory. உடனே கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். God answered all the prayers. இந்த நாளிலே கூட நாம் பார்க்கும்போது even today if you see மோசே உண்டாக்கின அந்த பரிசுத்த ஸ்தலம் அந்த கூடாரம் ஏதேன் தோட்டத்தின் மாதிரியாய் காணப்பட்டது. We could see that when Moses built the tabernacle, it looked similar to the garden of Eden. சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் அந்த பரிசுத்த கூடாரத்தின் மாதிரியாய் காணப்பட்டது, மோசேயின் மாதிரியாய் காணப்பட்டது. Whatever Solomon built, it looks similar to Moses. அந்த பரிசுத்த வாசஸ்தலம் it looks similar to the tabernacle. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் இந்த நாளிலே கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் திருச்சபை, when you look at our own church, glorious Christ Jesus, இப்படியாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். in 1 Corinthians chapter 3 verse 16, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாசமாய் இருக்கிறார். Holy Spirit lives in you. அல்லேலூயா. மோசே கட்டின அந்த பரிசுத்த கூடாரம் ஏதேனுடைய மாதிரியாய் இருந்தது. When you look at Moses tabernacle, it looks like Garden of Eden. அல்லேலூயா. சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் அந்த மோசே கட்டின அந்த பரிசுத்த கூடாரத்தின் மாதிரியாய் காணப்பட்டது. Solomon's temple looks similar to Moses tabernacle. நாம் இந்த நாளிலே கட்டி எழுப்பி இருக்கிற இந்த தேவாலயம் கர்த்தருடைய மாதிரியாய் காணப்பட வேண்டும். The church that we built in us, it looks similar to Jesus. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட பார்க்கும்போது இப்படியாய் நாம் சாலமோனை போல நம்ம காரியங்களை செய்யும்போது, when we do similar like Solomon, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையை நிரப்புவார். our Holy Spirit will come and fill a church. Hallelujah. How many of you are happy to be in the house of God today? எத்தனை பேர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பதில் சந்தோஷப்படுகிறீர்கள்? Hallelujah. Amen. Hallelujah. I know that the church anniversary was in March. அறிந்திருக்கிறேன் நம்மளுடைய சபையின் ஆண்டு விழா மார்ச் மாதத்தில் இருந்தது. But yes, we are celebrating it today because of timing, but the timing worked perfectly. நம்ம அறிந்தபடியே இந்த மாதம் நம்ம இதை அனுசரிக்கிறோம். இந்த நேரம் நல்ல நேரமா இருக்கிறது. Hallelujah. Praise God. We were able to not only celebrate 22 years of the growth of the church, but we were able to dedicate a new life. Amen. இந்த நாளில் கூட நம்மளுடைய சபை 22 ஆண்டுகளை ஆண்டவர் நடத்தினதை கொண்டாடுகிற நாள் மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்த புதியதான ஜோவனையும் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்கிற நாளாய் இது அமைந்தது. Shall we all give a round of applause for God for bringing another member to our church? நம்ம ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்ம சபையில இன்னொரு புதிய ஆத்துமாவை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். Hallelujah. Praise God. So, we are celebrating 22 years of the growth of this church. நம்மளுடைய சபை தொடங்கி 22 வருடங்களான அந்த வளர்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Why do we celebrate an anniversary? நாம் ஏன் ஒவ்வொரு ஆண்டையும் இதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம்? Why do we celebrate it? It is a church. It's just a building, isn't it? நம்ம ஒரு சபை என்பது கட்டிடம் தானே, இதை ஏன் கொண்டாட வேண்டும்? No. The church isn't just the outer building. It's not the bricks and the cement. It is every single people within that church. ஆலயம் என்பது இந்த கட்டிடங்கள் அல்ல, இதில் இருக்கிறதான செங்கல்கள் அல்ல, அதில் இருக்கிற நாம் தான் ஆலயமா இருக்கிறோம். Hallelujah. And why do we come to church? நாம் ஏன் சபைக்கு வருகிறோம்? Why are we part of the church? நாம் ஏன் இந்த சபையில் ஒரு பங்கா இருக்கிறோம்? You answer. சொல்லுங்க பார்க்கலாம். Why are you here in a church? நீங்க ஏன் சபையில இருக்கீங்க? What is the reason you came to the church? நீங்க எதற்காக இந்த நாள்ல சபைக்கு வந்தீங்க?
I was just lonely on a Sunday. நான் தனியா இருந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால வந்தேன்னு சொல்றீங்களா? Of course not. அப்படி இல்ல. We came to this church because we needed something and we lacked something. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறை இருக்கிறது, அதற்காக தான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். Number 2, we were fallen in sin and death. நாம் இரண்டாவதாக நம் பாவத்துக்கும் மரணத்திற்கும் உள்ளாக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். We were in the dust. நாம் தூசியில் இருந்தோம். But today, ஆனால் இந்த நாளில் we are part of a church. ஆனால் இந்த சபைக்கு ஒரு பங்கா இருக்கிறோம். I am a member of a church. இந்த சபையில் பங்காளியா இருக்கிறோம். I can proudly and loudly confess that the Lord is my Savior and His name is Jesus Christ. நாம் சத்தமாகவும் பெருமையாகவும் சொல்ல முடியும், இயேசுதான் என் பாவங்களை மன்னிக்கிற இரட்சகர் என்று. I have come to church and the Lord is here. நான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், ஆண்டவர் இங்க இருக்கிறார். Because the Lord is here, He has seen me. ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறதுனால் என்னை அவர் காண்கிறார். He has touched me. என்னை தொட்டு இருக்கிறார். He has cleansed me. என்னை சுத்தம் செய்திருக்கிறார். And He has led me and guided me. ஆண்டவர் என்னை நடத்தி என்னை வழிநடத்தியிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Do you know why I say this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? It is not easy to run a church. ரொம்ப சாதாரணமாய் ஒரு சபையை நடத்திட முடியாது. Neither is it easy to stay in a church. சபையில தங்குறது சாதாரணமான விஷயம். Because people go and come. சபைக்கு வருகிறவர்கள் போவாங்க வருவாங்க. I always say this. நான் எப்பொழுதும் இதை சொல்றதுதான். The door is always open. கதவு எப்பொழுதும் திறந்து தான் இருக்கு. Those who left are always welcome to come back. யாரெல்லாம் நம்ம சபையை விட்டு போனார்களோ அவர்கள் கண்டிப்பா எப்ப வேணா வரலாம். Hallelujah. 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 Because here in this church, இந்த சபையில் or any church, இல்லனா இந்த உலகத்துல இருக்க எந்த சபைனாலும் சரி, this place called the church gives us a guarantee that Jesus is alive. இந்த சபை நமக்கு ஒரு ஆணித்தரமான சத்தியத்தை சொல்லுகிறது, இயேசு உயிரோடு இருக்கிறார். I listen to His words. ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். He is with me. அவர் என்னுடனே இருக்கிறார். And my goal is to be with Jesus Christ with the church. நம் சபையோடு இணைந்து இயேசுவோடு இருக்க வேண்டும். அதுதான் நம் சபையின் லக்காய் இருக்கிறது. Many people say that they want that Jesus at home. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு வீட்ல இருக்கிறாரு. Will not Jesus take me when I'm at home? நான் வீட்ல இருக்கும்போது அவர் என்ன கூப்பிட்டுக்க மாட்டாரா? No, it is the church that is the bridegroom and it is the bridegroom that the Lord takes with him. சபைதான் இயேசுவின் மணவாட்டி. இந்த மணவாட்டியை தான் கர்த்தர் வருகையில் எடுத்து செல்வார். He wants to take the church, not your house. ஆண்டவர் உங்க வீட்டல்ல சபையை தான் கொண்டு செல்ல வருகிறார். He doesn't want mortgage, he wants souls. ஆண்டவர் நம்ம வீடு வாங்க கடனை கேட்க விரும்பல, ஆண்டவர் நம்ம சபையை தான் கேட்கிறார். Hallelujah. So that's the reason we come to this church. அதனால தான் நாம் சபைக்கு வருகிறோம். Hallelujah. How many of you are happy to be part of a church? எத்தனை பேர் இந்த நாளிலும் இந்த சபையில நீங்களும் ஒரு பங்கா இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுகிறீர்கள்? To many, you are part of a church. You feel you are part of a church. நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், நானும் இந்த சபையில ஒரு பங்கா இருக்கிறேன் என்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கலாம். But for a very few people, you feel like it's just another Sunday. நிறைய இருக்கிற ஒரு ரொம்ப சொற்பமான ஒரு நபருக்கு என்ன யோசிப்போம்னா, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இது அப்படின்னு நினைப்போம். The sun's shining, I'm going to play cricket today. நல்ல சூரியன் நல்ல வெளிச்சமா இருக்குது, இன்னைக்கு போய் கிரிக்கெட் விளையாட போறோம். Because that's what for a few people it is all about. சிலருக்கு அப்படிதான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா. Hallelujah. If you are in a football club, நீங்க ஒரு ஃபுட்பால் கால்பந்துல அந்த குழுவுல இருந்தீங்கன்னா, you expect to play in the first 11. You want to be playing 90 minutes of the game. அந்த முதலாவது நடக்கிற அந்த போட்டியில 90 நிமிஷங்கள் தான் நம்ம அதுல விளையாட நினைப்போம். If you sit with the substitutes, நீங்க அங்க இருக்கிற மற்றவர்களோட நீங்க அமர்ந்த சப்ஸ்டிட்யூட்ஸோட இருந்தீங்கன்னா, they have a name. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, bench warmers. அவங்க பேரு bench warmers. Are you going to play your 90 minutes that God has given you, or are you going to sit on the bench warming yourself or warming the benches? நீங்க உங்க ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த முக்கியமான பங்குல அந்த 90 நிமிடங்கள் விளையாடுகிற அந்த வீரர்களை போல இருக்க விரும்புகிறீர்களா, இல்லது bench warmers போல அந்த போட்டியில இருந்து அமைதியா உட்கார்ந்து இருக்க விரும்புறீங்களா? Hallelujah. Hallelujah.
how many of you are ready to, number one, be part of this church? முதலாவதாக இந்த சபையில நீங்களும் ஒரு பங்கா இருக்க விரும்புகிறீர்களா? Hallelujah. Because after 22 years, இந்த 22 வருஷங்கள் கழித்து you should no longer crawl. நீங்க வந்து இனி தவழ்ந்து போக கூடாது. You should not walk. நம்ம நடந்தும் போக கூடாது. You shouldn't run. நம்ம ஓடவும் கூடாது. You should have the strength to sprint. நமக்கு நல்ல பலத்தோட மிக வேகமாக ஒரு ஸ்பிரிண்ட் பண்ணணும். Because if you ask like all these Tamil kids right now, இப்போ இங்க இருக்குறதான தமிழ் பிள்ளைகளை கேட்டோம்னா, and all of a sudden you're going to school, அவங்க வந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படினா, you know that they have knowledge, அவங்களுக்கு நல்ல அறிவு ஞானம் இருக்குது என்றால், but if you ask these kids something, அவங்க கிட்ட போய் ஏதாவது கேட்டு பாருங்களேன், and they say I don't know, எனக்கு தெரியாது, what would you think as an adult, like that kid who goes to school and doesn't know anything? எப்படி யோசிச்சு பாப்போம்? நம்ம ஒரு பிள்ளை எதுமே தெரியலனா என்ன யோசிச்சு பாப்போம்? பெரியவங்க you would think something is wrong with the school, நம்ம நினைப்போம் ஏதோ நம்ம போற பள்ளியில ஏதோ பிரச்சனை, or something is wrong with the kid. இல்லனா இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. Correct. கரெக்ட்டா? You're 22 years old. நம்ம வந்து 22 வயசு ஆயிடுச்சு நம்ம சபைக்கு. Usually after 22 you should have graduated university. 22 வயசான பிறகு பல்கலைக்கழகத்துல நம்ம எல்லாம் தேர்ச்சியை பெற்றிருக்கணும். And ready to do masters. நம்ம வந்து அடுத்த உயர்நிலை படிப்பு படிக்க ரெடியா இருக்கணும். Hallelujah. How much have you grown in this church? நீங்க எவ்வளவு இந்த சபையில வளர்ந்திருக்கீங்க? Are you still crawling or walking and running? நீங்க இன்னும் தவழ்ந்துட்டு நடந்துட்டு ஓடிட்டு இருக்கீங்களா? Are you still drinking milk? இன்னும் நீங்க பால் தான் குடிச்சிட்டு இருக்கீங்களா? At 22 years old you should be able to eat all the junk food in the world. 22 வயசானவங்க உலகத்துல இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட ஆயத்தமா இருக்கணும். You should be able to enjoy the food that is prepared in front of you. உங்க 22 வயதானவங்களுக்கு முன்னதாக இருக்கிற அந்த சாப்பாடை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேணும். Hallelujah. Hallelujah. You're supposed to eat. You're at the age of 22, you're supposed to do great things. 22 வயதுல வந்து நம்ம பெரிய காரியங்களை செய்யணும். Hallelujah. Let us look at Lamentations chapter 3. நம்ம எடுப்போம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் verses 22 and 23. 22 23 வசனங்களை நாம் வாசிப்போம். Lamentations chapter 3 verse 22 and 23. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Sometimes when we celebrate anniversaries in church, நம்ம சபைகளில் ஆண்டு விழாக்கள் நடத்தும் பொழுது we are always asked these questions. நிறைய முறை இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்போம். Aren't we patting ourselves on the back நம்மள நாமே உற்சாகப்படுத்த நம்மள தட்டி கொடுத்துக்கிறோம் when we celebrate anniversaries like this? நம்ம இது போன்ற ஆண்டு விழாக்களை நடத்தும் பொழுது, and should we really be celebrating like this? இப்படி நம்ம அதை கொண்டாடணுமா? Amen. Because in our life or in this ministry there are things that shouldn't have happened. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்திலும் சில காரியங்கள் நடந்திருக்க கூடாது தானே? Correct. சரியா? Don't worry, the blessing is on the way. கவலைப்படாதீங்க, அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் வழியில் தான் இருக்கிறது. That's what I keep saying. 22 years and we had a lot of downs and a lot of ups. இந்த 22 வருஷங்கள்ல நிறைய தாழ்வுகளையும் நம்ம சந்தித்திருக்கிறோம், நிறைய உயர்வுகளையும் சந்தித்திருக்கிறோம். But when bad things happened over the past 22 years, should we celebrate? இந்த 22 வருஷத்துல இவ்வளவு தேவையில்லாத தீமையான காரியங்கள் நடந்திருக்கே, அதனால இதை நம்ம நினைச்சு கொண்டாடலாமா? But let me tell you something. நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ we're not celebrating the good and the bad. நம்ம வந்து நல்லதையும் கெட்டதையும் இப்ப கொண்டாடல. What are we celebrating? நம்ம இப்ப என்ன கொண்டாடிட்டு கொண்டிருக்கிறோம் We என்றால், are celebrating the faithfulness of God. நாம் இப்பொழுது ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதை எண்ணி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். Verse 22 says, because of the Lord's great love we are not consumed. 22ஆம் வசனத்தில் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. Amen.
We should have been consumed a long time ago. நாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாகவே நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்கள். Why? Because of our sin. ஏனென்றால் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம். Why? Because we were unworthy. நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். But today the Lord has brought us here. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். Because he has cleansed us with his blood. அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். He has made us worthy and called us son and daughter. ஆண்டவர் நம்மை மகன்களாக மகள்களாக தகுதிப்படுத்தியிருக்கிறார். Hallelujah. And therefore we are not consumed. ஆதலால் நாம் நிர்மூலமாக்கப்படாமல் இருக்கிறோம். Because my God loves me and loves this church. ஆண்டவர் என்னையும் இந்த சபையையும் நேசிக்கிறார். Hallelujah. 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 Praise God. There are new every morning. Great is your faithfulness. அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது. Amen. I am here standing here celebrating 22 years of God's faithfulness. ஆண்டவருடைய உண்மையை 22 வருடங்கள் நம்மை நடத்தி வந்த உண்மை உள்ளவரை இந்த நேரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். And this does not apply just for the church, it applies for your life. இது சபைக்கு மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது பொருந்தி இருக்கிறது. Hallelujah. Every morning it's new. ஒவ்வொரு காலையும் புதியவைகள். Like fresh manna for the Israelites. அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு புதிய மன்னா ஒவ்வொரு காலையும் கிடைத்தது போல every morning we seek his face. ஒவ்வொரு காலையும் நம் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறோம். Every Wednesday's Bible study we seek his face. ஒவ்வொரு புதன்கிழமையும் வேதாகம பயிற்சி நம் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறோம். Every Saturdays in fasting prayer ladies meeting and youth meetings we seek his face. ஒவ்வொரு சனிக்கிழமை பெண்கள் கூட்டத்திலும் வாலிபர்கள் கூட்டத்திலும் ஆண்டவரை நாம் தேடுகிறோம். Every Sunday as a church, as a congregation we seek his face. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையாய் கூடி ஆண்டவரை தேடுகிறோம். Because God has been faithful every single day. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Every day he will be faithful to us. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Here the author of this book of Lamentations, இந்த புலம்பலை எழுதினதான ஆசிரியர், he is writing this when the Israelites were in sin. பாவத்தில் இஸ்ரவேலர்கள் வாழும் பொழுது இதை எழுதுகிறார். Things were looking grim and dark in that nation. அந்த தேசத்தில் எல்லா காரியங்களும் இருளடைந்து இருக்கின்றது. They were captives and taken to another nation. அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டு இன்னொரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But here we read that regardless of the situation, this author says, I am praising God for his faithfulness every morning. என்ன சூழ்நிலையில் இந்த எழுதினதான ஆசிரியர் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் அவரை நான் துதிக்கிறேன். In your life, உங்கள் வாழ்க்கையிலும், in your family life, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், and your ministry life, உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் things may look grim. உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் சோர்ந்து போய் இருக்கலாம். But don't worry. கவலைப்படாதீங்க. Every day, ஒவ்வொரு நாளும், every morning, ஒவ்வொரு காலையும் his love is new. ஆண்டவருடைய அன்பு புதிதா His இருக்கிறது. faithfulness is fresh. ஆண்டவருடைய உண்மை புதியதா இருக்கிறது. And that's what is keeping you alive today. அதுதான் இந்த நாளிலும் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது. That is what is keeping you sprint every day. இதுதான் ஒவ்வொரு நாளும் மிக வேகமாய் உங்களை ஓட தூண்டுகிறது. Hallelujah. Hallelujah. Just as a child keeps on eating and growing and starts improving his intake, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன குழந்தை எப்படி சாப்பாடை சாப்பிட்டு நல்ல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருகிறதோ, hallelujah, the same way we as a church we keep on improving our intake of the word of God. அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக, I want to tell you that these Israelites back then in the book of Lamentations, இந்த புலம்பல் எழுதும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க? were living in sin. பாவத்தில் இருந்தாங்க. Here in this church, இந்த சபையிலும் கூட if you are living in sin, நீங்கள் பாவத்தில் வாழ்வீர்கள் என்றால் then it is time to ask for confess your sins. இந்த நாளில் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய It வேண்டும். is time for you to leave your sin and darkness and temptations away. இந்த நேரத்தில் உங்கள் சோதனைகள் எல்லாம் விட்டு நீங்கள் மனம் திரும்பி வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Every parent thinks that kids are good children. நம்ம எல்லா பெற்றோரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. I'm sorry, I'm not that kind of dad. மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இல்ல. Hallelujah. I will always think that just in case my son or my daughter has sinned,
I will ask God for confession. நான் என்ன என் பிள்ளை தப்பு செஞ்சிருந்தா ஆண்டவரே என் மகனோ மகளோ அதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். Who did I learn this from? நான் இது யார்கிட்ட இருந்து கத்துக்கினேன்? From Job. யோபனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். He asked for confession from the Lord. He asked for forgiveness just in case one of their sons or daughters sinned. யோபு ஆண்டவரிடத்துல தம் பிள்ளைங்க தவறு செஞ்சாங்களோ செய்யலையோ இல்ல தவறு செஞ்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்டார். The same way, I'm not going to think that every single people here are holy people and righteous people. இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல. There are some sinners here too. நம்மளும் பாவிகளும் இந்த இடத்துல இருக்கிறோம். And this word is for you. இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான். If you are a sinner, நீங்கள் பாவிகளா இருப்பீர்கள் and you are in this church, நீங்கள் இந்த சபையில் இருப்பீர்கள் என்றால், don't take me to hell with you. நீங்கள் என்னையும் உங்களோடு சேர்த்து நரகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம். Because my point is I need to tell you what your sin is. இந்த நேரத்தில் என்னுடைய வேலை உங்கள் பாவம் என்ன என்று உணர்த்துகிறது தான். And lead you to the kingdom of God. உங்களை இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தி செல்ல வேண்டும். When Jesus returns, இயேசு வரும் பொழுது us who are captives of this world, இந்த உலகத்திற்கு அடிமைகளா இருக்கிற நம்மை, He's going to take all of us with Him. அவருடன் நம்மையும் அழைத்து கொண்டு போகிறார். We are going to be with the King of Kings and the Messiah. ஆண்டவரோடு இந்த ராஜாதி ராஜாவோடு மேசியாவோடு நாம் வாழ போகிறோம். If you know the truth, you will repent today. இந்த நாளில் உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். And if you do that, the faithfulness of God will be with you every morning. இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் ஒவ்வொரு நாளும் காலையிலும் உங்களோடனே இருப்பார். Hallelujah. Hallelujah. Amen. So there is a good point and a bad point. ஒரு நல்ல குறிப்பும் இருந்தது, ஒரு தீமையான ஒரு குறிப்பும் இருந்தது. Hallelujah. Praise God. Because this is not just my house, this is our house. இது என்னுடைய வீடு அல்ல, இது நம்முடைய வீடு. And this is where the Lord rules. இந்த இடத்தில் ஆண்டவர் அரசாளுகிறார். Hallelujah. Hallelujah. May God bless you all. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது எல்லாவற்றிற்கும் கர்த்தரே எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். God is a support for us. He is a refuge. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் இந்த 22 வருஷங்கள் இந்த சபையை நாங்கள் ஆரம்பித்து this 22 years that we started this church, 92 இருந்து நான் ஊழியம் செய்து வருகிறேன். From 1992 I'm doing a ministry for God. என் ஒரு போதகரோடு கூட மூப்பராக இருந்தேன், உதவி போதகராக இருந்தேன். இந்த சபையில் நாங்கள் போதகராக இருந்து சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். I was an elder in a church and I was assistant pastor in a church and I became a pastor for our church. ஆகவே அந்த அனுபவத்தில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். With that experience I would like to say something to you. கர்த்தர் தான் எல்லா வேளைகளிலும் நமக்கு துணையா இருந்தார், இனியும் துணையா இருக்க போறார். மகன் சொன்னாரு, சபை என்றால் இந்த பில்டிங் இல்ல, சபை என்றால் நீங்க தான். The God was with us and He will be with us. As my son said, this church is not just a building. நீங்க தான் சபை. You are the church. நீங்க தான், உங்களுக்குள்ள தான் ஆவியானவர் வாசம் பண்றாரு. Holy Spirit dwells in you. இதுல இன்னைக்கு நேற்றைய நைட்டு இவர்களுக்கு எப்படி ஒரு வாழ்த்து செய்தியை நான் கொடுக்கலாம் என்று தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொழுது I was just meditating and thinking what type of greeting message should I give you today. ஏசாயா 26 அதிகாரத்தில் ஒரு 3வது வசனம் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். In 5 minutes I will finish. Isaiah chapter 26 verse 3 it says 3 அல்லது 4 படிங்க 4. 3 and 4. You will keep him in perfect peace whose mind is stayed on you because they trust in you. Trust in the Lord forever, for in Him the Lord is everlasting strength. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை 3வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொண்டீர். 3வது வசனம் படிச்சுக்கோங்க. Yes, you will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. உம்மையே உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதோடுவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால whose mind is stayed on you, he trusts in you. அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்றால், what type of blessing they receive? அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவேன். பூரண சமாதானம். God will give a perfect peace. ஆகவே இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில நான் பேசுகிற
பூரண சமாதானம். This morning I would like to say perfect peace. எல்லாரும் சொல்லுங்க பூரண சமாதானம். Perfect peace. பக்கத்துல இருக்கிற கரங்களை கொடுத்து சொல்லுங்க பூரண சமாதானம். Let's tell to the person next to you and say perfect peace. இத சுருக்கமா ஜெருசலேம்ல இங்க இஸ்ரேல்ல போனீங்கன்னா ஷலோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. If you go to Jerusalem, they'll greet each other shalom. இஸ்ரேல்ல போனீங்கன்னா ஷலோம் அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஷலோம். If you go to Israel, they'll greet each other shalom. ஷலோம் என்றால் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் சுருக்கமாய் பேசப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஷலோம். The shortest message for shalom is whatever the blessings in the heaven and in the earth, it comes to you. அவனையே நம்பி இருக்கிறபடியினால பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கு. When you trust him fully, and God will give you the perfect peace. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஏசாயா 25 முதலாவது வசனம் 26வது முதலாவது வசனத்துல பாட்டு துதி அப்படின்னு இருக்குது பாருங்க. We can see Isaiah chapter 25 verse 1, 26 verse 1. It says the praise, oh Lord, you are my God, I will exalt you, I will praise your name. பாருங்க பாடல் துதி அப்படினு சொல்லி இந்த அதிகாரங்களே ஆரம்பிக்கிறது. We could see the beginning of the chapter starts with praise. கர்த்தரையே நம்பி அவரை துதிக்கிற பொழுது, அவரை பாடுகிற பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் பூரண சமாதானம். When you trust him, when you trust a lot, when you keep praising and worshiping him, he will give you the perfect peace. பூரண சமாதானம் என்றால் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். I would like to tell briefly about perfect peace. ஒரு தேவனுடைய மனுஷன் என்னும் ஒரு நபரை வாழ்த்துகிற ஒரு வார்த்தை. We can see that godly man is greeting other person. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 4, 5, 6 நான் படிக்கிறேன். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருந்த தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here we can see book of 1 Samuel chapter 25 verse 5. David sent 10 young men, and David said to the young men, go up to Carmel, go to Nabal and greet him in my name, and thus you shall say to him, peace be to you, peace to your house, and peace to all that you have. அதே போல உங்கள் மத்தியில் இந்த வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். Even now I would like to bring these greetings to you. நீங்க வாழ்க, peace be with you, உங்களுக்கு சமாதானம், peace be with you, உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், peace to your house, உங்களுடைய எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாகும், peace to all that you have. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. Amen. தேவனுடைய மனுஷன் அப்படித்தான் அன்றைக்கு இந்த நாபாலை போய் வாழ்த்தினான். We can see that the God's man went and greeted Nabal like this. அதுக்கு பிறகு நாபாலுடைய ஸ்டோரி நமக்கு தெரியும், அவருடைய மனைவியுடைய ஸ்டோரி நமக்கு தெரியும். So we know about the story of Nabal and his wife. அதை நாங்க விட்டு அன்றைக்கு தேவனுடைய மனுஷன் அன்றைக்கு வாழ்க்கிறான். நீங்க வாழ்க, உங்களுடைய வீட்டுக்கு ஒரு சமாதானம், உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் ஒரு சமாதானம். God's man went and greeted him, peace be with you, peace be to your house, peace be to everything. ஆகவே அவிதமான வாழ்த்துக்களை உங்களுக்கு மத்தியிலே வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I would like to bless this verse for you. உங்களுக்கு தெரியும், இன்னொரு வாழ்த்துல நாங்கள் கூற போனால் அன்றைக்கு ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாசம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. For 3 months when the covenant was with Edom's house, God blessed that house for 3 months. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். Let's read
2 Thessalonians chapter சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. 2 Thessalonians 3 verse 16. 2 Thessalonians chapter 3 verse 16. Now may the Lord of peace himself give you peace always in every way. The Lord be with you all. அந்த சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடையும் கூட இருப்பாராக. Now may the Lord of peace himself give you peace always in every way. The Lord be with you all. அவிதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மத்தியிலே கூறி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I would like to bless you all with this verse. 3 யோவான் 2வது வசனத்திலே நமக்கு தெரியும். We all know that 3 John verse 2. பிரியமானவனே, உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். We can read 3 John verse 2. Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும், as your soul prospers in all things, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். in all things I wish you all a prosperity. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.